ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவை குலாப் ஜாமுன். இது நீங்கள் கடையில் போயிடலாம், அந்த ஜாமுன் பவுடர்லாம் வாங்கி பண்ணணும்னு இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரவையிலே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இந்த ஸ்வீட் செய்ய இந்த கப்பு தாங்க மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேங்க. அதுக்கு 2 கப்பு நாட்டு சர்க்கரை 2 கப்பு எடுத்திருக்கேங்க. அதை இதில் போட்டுக்கலாம். இதே ரவை எடுத்த கப்பில் 2.5 கப்பு தண்ணி அதை விட்டுக்கலாம். இதே சர்க்கரையிலையும் இந்த ஸ்வீட்டை பண்ணலாங்க. ஆனால் நாட்டு சர்க்கரையில் பண்ணால் உடம்புக்கும் ஆரோக்கியம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இது ஒரு கொதி நல்லா வரணுங்க. ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்டி வச்சுக்கோங்க. அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு 1 கப் ரவையை இதில் பானலில் போட்டு வறுக்கணும். கலர் மாறக்கூடாது. நம்ம வாசனை வர்றச்சே ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ரவை வாங்கச்சே மெலிஸ் ரவையாக வாங்கிக்கங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னு வாங்கினீங்கன்னா மிக்சியில் ஒரு சுற்று அப்புறம் வறுத்துக்குங்க. கலரே மாறக்கூடாது. லோ ஃப்ளேமில் ரவையை வறுத்து வாசனை வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதே விதத்தில் பாருங்கள், கலரும் மாறலை. இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை ஆற விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாண்டி வச்சுருக்குங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் அதை விட்டுருக்கேன். இதில் 1 கப் ரவை எடுத்துங்க. இந்த கப்பில் அதுக்கு 3 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. அதை இதில் விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் கோகோ பவுடர். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா பரவாயில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கொதி வரணும். இது பாருங்கள், பால் நல்லா கொதி வந்துடுது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வறுத்த ரவையை இதில் போட்டு கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் அது இல்லைன்னா அது இதுவாகிடும், உருண்டையாக ஆகிடும். அதனால் நம்ம கைவிடாமல் கிளறி அது இந்த பானலில் ஒட்டாத வரணும். அது வரைக்கும் கிளறிண்டே இருக்கணும். இது பாருங்க, இது நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா ஆறிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உருக்குன நெய் விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஓரம் விரிசல் இல்லாமல் வரும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நல்லா பிசைறீங்களோ அவ்வளோ நல்லா விரிசல் இல்லாமல் வரும். விரிசல் இருந்தால் அது பிரிஞ்சிக்கும். இது பாருங்க, இதை நல்லா பிசைஞ்சாச்சு. தேவையான அளவு மாவு எடுத்துங்க. என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. நல்லா கையில் இப்படி அழுத்தி இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் உருண்டை விட்டுங்க. விரிசலே வரக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் பண்ணணும். இதே மாதிரி
எல்லா மாவையும் எடுத்து பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா உருண்டையும் இதை மாதிரி உருட்டிண்டாச்சு. சைடில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குதுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாதுங்க, வச்சா வெளிப்பக்கம் செவந்துடும், உள்பக்கம் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கணும். அதை அப்படியே வெந்து வரணும். எல்லா பக்கமும் ஒரே கலராக வரணும். அது மாதிரி பொரிச்சு எடுத்துங்க. இது மேலே இப்படி எண்ணெயை எடுத்து விடணும். விட்டு அதுவாக பொரிஞ்சு மேலே எழும்பி வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாருங்கள், எல்லாம் நல்லா ஒரே கலராக பொரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், சைடில் இந்த ஜீராவை லைட் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப சூடாக போட்டிங்கன்னா குலோப் ஜாமுனும் சூடு, ஜீராவும் சூடாக இருந்தால் பிரிஞ்சிக்கும். அதனால் லைட் சூட்டில் இதை போட்டு ஒரு 15 நிமிஷம் அதில் ஓடினா போடுங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சியே சூப்பராக சுவையான ரவை குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.